அனைவருக்கும் வணக்கம். கலையமுதம் சந்திரசேகர் சேனலை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அலகிட்டு வாய்ப்பாடு என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அலகிட்டு வாய்ப்பாடு அப்படிங்கிறது செயலில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் உள்ள சீர்கள், அதாவது வார்த்தைகளை அசை பிரித்து அதற்கு என்னென்ன வாய்ப்பாடு அப்படிங்கிறத கரெக்டாக அமைத்து கொடுக்கறது தான் அலகிட்டு வாய்ப்பாடு. இந்த அலகிட்டு வாய்ப்பாடு 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். இந்த ஓரசைச்சீர் அப்படிங்கிறது நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்னு 4 வகைப்படும். இந்த ஈரசைச்சீருங்கிறது 4 வகைப்படும். தேமா, புளிமா, கருவிலம், கோவிலம். இந்த மூவசை சீருங்கிறது 8 வகைப்படும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கோவிலங்காய், தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கோவிலங்கனி. நாலசை சீர்கள் 16 வகைப்படும். சரிங்களா? இந்த நாலசை சீர் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வராது. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்களில் தான் இது அடிக்கடி வரக்கூடிய. அது திருக்குறள்களில் மூவசை சீர் வரைக்கும் தான் வரும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குரிய முழு விளக்கம், அதாவது முழு வீடியோ முதல் கமெண்டில் லிங்க்கு பின் பண்ணியிருக்கோம். முழு வீடியோவையும் பார்த்து ஒவ்வொரு சீரும் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.